வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க, அவல் லட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் லட்டு செய்கிறதுக்கு இப்போ ஒரு கப் அவல் எடுத்துருக்கேங்க. இது வந்து நான் இலை அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ இந்த அவலை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ அவலை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோடைய 2 ஏலக்காய் சேர்க்குறேன். நல்லா நைஸாக தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக வேணாம், மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரவை சைஸ்க்கு. இதில் 3/4 கப்பு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் சேர்த்தாலும் சரி, ஆனால் வெல்லத்துலாம் மண் இருக்கும், நாட்டு சக்கரைனா க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்தா கூட பரவாயில்ல. இப்போ இதையும் நல்லா சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை வந்து தூள் பண்ணதுங்க. இதை அப்படியே இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒன்றா கலந்துடலாம். இதை இப்போ அப்படியே தான் பிடிக்க போகிறோம், நெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நாட்டு சக்கரை சேர்த்ததோட ஈரத்தன்மையே இதில் இருக்குது. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து டைட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான ஃபயர்லெஸ் குக்கிங்கில் செஞ்ச அவல் லட்டு ரெடி. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். ஃபயர்லெஸ் குக்கிங் அவல் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.